ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது விஷயம் சொல்லி தர போறேன். அதாவது ஒரே ஒரு வேர்ட், அந்த வேர்டை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம், பிளஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் கூட சேர்ந்து இப்போவே நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. நீங்க பிகினர்ஸ், ஹிந்தி பேசவே தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தெரியல அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வருகிறேன். ஸோ வா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஆ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வருகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா आता हूं, आता हूं, आता हूं, आता हूं. சோ வருகிறேன் அப்படிங்கிற வார்த்தைய आता हूं அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஏன் நம்ம இங்க ஹூ போடுறோம் அப்படின்னா நான் வருகிறேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை மே ஆத்தா ஹூ அப்படின்னு சொல்றது தான் அந்த ஹூ அப்படிங்கிற எண்டிங் வேர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்தேன். சோ வந்துட்டேன், நான் ஆல்ரெடி வந்துட்டேன். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆயா, ஆயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆயா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வருவேன். நான் இனிமே தான் வருவேன். நான் ஈவினிங் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு கழிச்சு வரலாம். ஸோ நான் வருவேன் அப்படிங்கிறப்போ அந்த வேர்டு வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆ ஊங்கா, ஆவுங்கா, ஆவுங்கா. இப்ப நல்லா பாருங்களேன், வருகிறேன் ஆத்தா ஹூ, வந்தேன் ஆயா, வருவேன் ஆவுங்கா. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் போகிறேன், போனேன், போவேன். ஓகே, போகிறேன், இப்பதான் நான் போறேன். சோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜாத்தா ஹூ. போ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜா அப்படின்னு சொல்லணும். சோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜாத்தா ஹூ, ஜாத்தா ஹூ. கிளியர்? ஓகே, போனேன், நான் ஆல்ரெடி அந்த பிளேஸ்க்கு போயிட்டேன், நான் ஆல்ரெடி நேத்தே போயிட்டேன். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கயா, கயா. சோ போனேன் அப்படின்னு சொல்லும்போது we have to pronounce கயா. ஓகே, போவேன், நான் நாளைக்கு தான் போவேன். சோ நான் நாளைக்கு ஆஃபீஸ் போவேன், நான் நாளைக்கு டூர் போவேன். சோ அந்த போவேங்கிற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸ். சோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓ அப்படிங்கிற வேர்டுக்கு ஜா. சோ ஜாவுங்கா, ஜாவுங்கா. ஓகே, சோ போகிறேன் ஜாத்தா ஹூ, போவேன் கயா, சாரி போனேன் கயா, போவேன் ஜாவுங்கா. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஸோ சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடுறதுக்கு கா, கா. ஸோ சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா காத்தா ஹூ, காத்தா ஹூ. ஓகே, சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது we have to pronounce like காயா, காயா. ஓகே, நெக்ஸ்ட் சாப்பிடுவேன், நான் இனிமே தான் சாப்பிடுவேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா காவுங்கா, காவுங்கா, காவுங்கா. கிளியர்? சாப்பிடுகிறேன் காத்தா ஹூ, சாப்பிட்டேன் காயா, சாப்பிடுவேன் காவுங்கா. குடிக்கிறேன், குடித்தேன், குடிப்பேன். இது எப்படி சொல்லலாம்? சோ குடிக்கிறேன், இப்ப நான் டீ குடிக்கிறேன், இப்போ டீ குடிக்கிறேன், இப்போ நான் டீ குடிக்கிறேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா பீத்தா ஹூ, பீத்தா ஹூ, பீத்தா ஹூ. ஓகேங்களா? சோ குடிக்கிறேன் பீத்தா ஹூ. ஓகே, குடித்தேன், நான் டீ குடிச்சிட்டேன், குடித்தேன் குடிச்சு முடிச்சிட்டேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா பியா, பியா. குடிச்சிட்டேன், குடித்து முடித்து விட்டேன். சோ பியா. நெக்ஸ்ட் குடிப்பேன், நான் ஈவினிங் தான் டீ குடிப்பேன், இப்ப எனக்கு வேணாம், ஈவினிங் தான் டீ குடிப்பேன் சொல்லுவோமா? குடிப்பேன். சோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா
पीऊंगा 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 सो குடிக்கிறேன் पीता हूं குடித்தேன் पिया குடிப்பேன் पीऊंगा सो प्रेजेंट टेंसல பாருங்களேன் पीता हूं பாஸ்ட் டென்ஸ்ல पिया ஃபியூச்சர் டென்ஸ்ல पीऊंगा அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஒன் தூங்குகிறேன் தூங்கினேன் தூங்குவேன் இப்போ தூங்குறேன் தூங்கினேன் இனிமே தான் தூங்குவேன் எப்படி சொல்லலாம் தூங்குகிறேன் இப்போ தூங்குறேன் இப்போ சோ सोता हूं सोता हूं சோ பிரசன்ட் டென்ஸ்ல सोता हूं அப்படின்னு சொல்லணும் ஓகே தூங்கினேன் நான் தூங்கிட்டேன் எப்பயோ தூங்கிட்டேன் தூங்கி முடிச்சு தான் வர்றேன் அப்படின்னு சொல்றோமா சோ அது பாஸ்ட் டென்ஸ் சோ தூங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது சோயா சோயா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது சோயா ஓகே தூங்குவேன் இனிமேல் தான் தூங்குவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ தூங்குவேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும்போது சோவுங்கா சோவுங்கா பாருங்களேன் தூங்குகிறேன் சோதாகும் தூங்கினேன் சோயா தூங்குவேன் சோவுங்கா சோவுங்கா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எழுகிறேன் எழுந்தேன் எழுவேன் சோ இந்த வார்த்தை வந்து கெட் அப் அப்படின்னு சொல்லுவோமா சோ அதுக்கு ஹிந்தியில நம்ம உட் அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும் உட் சோ எழுகிறேன் நான் எழுந்திருக்கிறேன் எழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ அதுக்கு உட் கெட் அப் அப்படின்னு சொல்லும்போது உட்தாகும் 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 சோ எழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உட்தாகும் ஓகே எழுந்தேன் சோ எழுந்திருச்சிட்டேன் ஆல்ரெடி நான் எழுந்திருச்சிட்டேன் எப்பயோ எழுந்திருச்சிட்டேன் சோ அப்படி சொல்றதுக்கு உட்டா உட்டா ஓகே எழுவேன் நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ எழுவேன் இனிமேல் தான் எழுவேன் சோ இப்படி ப்ரெசென்ட் பண்றதுக்கு உட்டுங்கா உட்டுங்கா அவ்வளவுதான் எழுகிறேன் உட்டாகும் எழுந்தேன் உட்டா எழுவேன் உட்டுங்கா உட்டுங்கா சோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ இதே மாதிரி அகைன் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாமா உட்காருகிறேன் உட்கார்ந்தேன் உட்காருவேன் சோ இப்பதான் உட்கார்றேன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ அதுக்கு உட்காரு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பைட் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணணும் சோ உட்காருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பைட் தாஹூம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பைட் தாஹூம் பைட் தாஹூம் இது ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஓகே உட்கார்ந்தேன் நான் ஆல்ரெடி உட்கார்ந்துட்டேன் கொஞ்ச நேரம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பைட்டா 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 ஓகே உட்காருவேன் இந்த உட்கார்றேன் இனிமேல் தான் உட்கார போறேன் உட்காருவேன் உட்காருவேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும்போது பைட்டூங்கா 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 உட்காருவேன் அப்படின்னு சொல்லும்போது பைட்டூங்கா ஓகே ரொம்ப சிம்பிள் சோ உட்காருகிறேன் பைட் தாஹூம் உட்கார்ந்தேன் பைட்டா உட்காருவேன் பைட்டூங்கா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நடக்கிறேன் நடந்தேன் நடப்பேன் இப்போ வாக்கிங் வச்சுக்கிடுவோம் சோ வாக்கிங் நடக்கிறேன் நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் வாக்கிங் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ இதுக்கு எப்படி சொல்லலாம் ஆக்சுவலி நட அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சல் சல் சோ எப்படி சொல்லணும்னு பாருங்களேன் சல்தாஹூம் சல்தாஹூம் சோ நடக்கிறேன் வாக்கிங் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாக்கிங் சல்தாஹூம் வாக்கிங் சல்தாஹூம் ஓகே நடந்தேன் நான் ஆல்ரெடி வாக்கிங் போயிட்டேன் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா சோ நடந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சலா 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 ஓகேவா சோ இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி இது வந்து நட அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம சல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் சோ சல் தாஹூம் அப்படின்னு சொல்லணும் இது நடந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சல் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்க்கிறோம் சலா அவ்வளவுதான்
அண்ட் சலா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, டிரைவ் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, அதாவது ஓட்டுவது. சோ அந்த சலா வேற, இது நடந்தேன் அப்படிங்கிறதுக்கு சலா அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். ஓகே, நடப்பேன், நான் இனிமேதான் வாக்கிங் நடப்பேன். சோ நடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சலூங்கா, சலூங்கா. சோ நடப்பேன் அப்படின்னா சலூங்கா, சலூங்கா. ஓகே, சோ நடக்கிறேன் சல்தா ஹூ, நடந்தேன் சலா, நடப்பேன் சலூங்கா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், படிக்கிறேன் படித்தேன் படிப்பேன். ஓகே, படிக்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, எப்படி சொல்லலாம்? சோ படி அப்படிங்கிற வார்த்தைக்கு பட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பட். சோ பட்தா ஹூ, பட்தா ஹூ, படிக்கிறேன் அப்படின்னா பட்தா ஹூ. ஓகே, படித்தேன், சோ நான் படிச்சிட்டேன், நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேன், நேத்தே அந்த புக்கை படிச்சேன் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அந்த படித்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு படா, படா, பட் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஆ சவுண்ட் சேர்க்கணும், படா. ஓகே, படிப்பேன், நான் நாளைக்கு படிக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? படிப்பேன், நான் நாளைக்கு படிப்பேன். சோ நாளைக்கு படிப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லும்போது படுங்கா, படுங்கா. சோ படிக்கிறேன் பढ़ता हूं, படித்தேன் படா, படிப்பேன் படுங்கா. ஓகே, லாஸ்ட் வேர்ட், எழுதுகிறேன் எழுதினேன் எழுதுவேன். இது எப்படி பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா, சோ எழுது அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம லிக் அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சரி, ஓகே, எழுதுகிறேன் எப்படி சொல்லலாம்? எழுதுகிறேன், லிக்தா ஹூ, லிக்தா ஹூ, எழுதுகிறேன். ஓகே, எழுதினேன், நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிக்கா, லிக் ஆ, லிக்கா. ஓகே, எழுதுவேன், சோ நான் இனிமேல் தான் எழுதுவேன், நான் நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதுறேன், சோ நாளைக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவோமா? சோ எழுதுவேன் அப்படின்னு சொல்லும்போது we have to pronounce like லிக்குங்கா, லிக்குங்கா. ஓகே, சோ எழுதுகிறேன் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல லிக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும், எழுதினேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல லிக்கா அப்படின்னு சொல்லணும், எழுதுவேன் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல லிக்குங்கா அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த 10 வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும், ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் கொடுங்க. ஓகே, சோ இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. So keep learning and supporting. Subscribe our channel SK Hindi Learning. Thank you to all. Dhanyavad.